கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 6-7 நூற்றுக்கு அதிபதியை குறித்து தான் நம்ம அந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மைங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தாழ்மை கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுத்தரும். நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில தாழ்மைங்கிற ஒரு குணம் காணப்படுகிறதா? எல்லாருக்கும் கொஞ்சம் இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இறங்கி போகணுமா, அவங்க முன்னாடி என் பிரஸ்டேஜ் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு நினைப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தாழ்மையாக இருக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்னு பாக்கீங்களா? நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. எவ்வளவு ஒரு தாழ்மை! நூற்றுக்கு அதிபதி நல்ல வசதியானவர். தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் சொல்லணும்னு வராரு, கேள்விப்பட்டு வராரு. அது புறஜாதியம். அந்த புறஜாதியான்ட்ட எவ்வளவு பெரிய தாழ்மை காணப்படுது. ஆண்டவரே, நீர் பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்ல. நம்ம அப்படி சொல்றோமா? ஆல்டர் வரைக்கும் நம்ம துணிகரமா போறோம், ஜெபம் பண்றோம், எங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தி இல்லாம நம்ம மாட்டுக்கு எதையோ சொல்றோம். ஆனா இந்த புறஜாதினுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்களா? நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. எவ்வளவு ஒரு தாழ்மை! இந்த சுவாவம் நமக்குள்ள கடந்து வரணும். நூற்றுக்கு அதிபதி நல்ல சுவாபங்களை உடையவன், புறஜாதியா இருந்தாலும். ஆண்டவர் அதனாலதான் அவரை பார்த்து சொல்லுவாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட நான் குணத்தை பார்க்கல, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டுதான் அவர் ஆண்டவர்கிட்ட தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படி சொல்றாரு. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் நம்ம எத்தனை நாளுக்கு இப்படியே இருப்போம்? ஆண்டவரே, தாழ்மை உணர்வு எனக்கு தாங்க, சமுத்திரம் நிக்க கூட நான் பாத்துறேன் நல்லப்பா அப்படின்னு நீங்க நினைச்சு அவனுடைய பாதத்துல விழுங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி போல விழுங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாம் சரியா போயிடுச்சு. அந்த வேலைக்காரன் சுத்தமானான். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! மரணாவஸ்தையா இருந்தவன் விடுதலை ஆயிட்டான். இந்த பகுதியிலிருந்து நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை அப்போதான் பெற்றுக்கொள்ள முடியும். நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி பேசியதனால்தான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அன்வற்றிலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமே. அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.